நடு ரோட்ல எந்தவித அசையும் இல்லாம சில மாதிரி மணிக்கணக்கில் நிக்கிற மனிதர்கள், உடம்புல உள்ள தோல்லாம் தானா அழுகி போற கொடூரம். இதெல்லாம் ஏதோ ஹாலிவுட் மூவில வர்ற சீன் கிடையாது. நிஜ உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற அதிபயங்கரமான ஒரு விஷயம். அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் நாசமாக்கிட்டு இப்ப உலக நாடுகளுக்கே பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு வர இந்த ஜாம்பி ட்ரக் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஜாம்பி ட்ரக்னா என்ன? அந்த ட்ரக்கை மனிதன் எடுத்துக்கிறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், ஆபத்துகள் என்ன? இந்த ட்ரக்ல என்ன இருக்கு? ஜாம்பின்னு இந்த ட்ரக்குக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஜாம்பி ட்ரக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா அந்த ஹெராயின், ஃபென்டனைல் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ரக்ஸ்ல சைலசைன் அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து ஆட் பண்றாங்க. போதை மாஃபியாக்கள் இப்போ ரீசெண்டாக போதை மாஃபியாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹெராயின், ஃபென்டனைல் எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த போதையோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, அந்த போதையோட டைமை நீட்டிக்கிறதுக்கு, செலவை குறைக்கிறதுக்காகவும் இந்த ஹெராயின், ஃபென்டனைல் இந்த மாதிரி ட்ரக்ஸோட சைலசைன் அப்படிங்கிற ஒரு மெடிசனை ஆட் பண்றாங்க. இந்த சைலசைன்ங்கிற மருந்து வந்து மனிதர்களுக்கான மருந்தே கிடையாது. இது வந்து விலங்குகளுக்கான ஒரு மருந்து. இப்போ இந்த மாடு, குதிரைலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது, அவங்களுக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்காகவும், அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மயக்க மருந்து, ஒரு செடேட்டிவ் தான் இந்த சைலசைன். இந்த ட்ரக்குக்கு ஜாம்பி ட்ரக்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து, இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டவங்க வந்து ஒரு ஜாம்பி மாதிரி, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கும். இப்படி மணிக்கணக்கா அப்படியே சில மாதிரி நிற்கிறது, நடு ரோட்ல நிற்பாங்க, கண்ணெல்லாம் திறந்தா இருக்கும், சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண முடியாது. அப்படியே கண்ணு திறந்துருக்கும், அப்படியே சில மாதிரி நிற்பாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், ஜாம்பி மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு வரனால இந்த ட்ரக்குக்கு வந்து ஜாம்பி ட்ரக் அப்படின்னு பேர். இந்த ட்ரக்ஸை இன்ஜெக்ஷன் மூலியமா அவங்க எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ரத்த நாளங்கள் வந்து சுருங்கிரும். ரத்த நாளங்கள் சுருங்கிட்டாலே அந்த ஸ்கின்னுக்கு போற பிளட் சப்ளை வந்து குறைஞ்சிரும். பிளட் சப்ளை குறைஞ்சதுனால அங்க உள்ள திசுக்கள்லாம் அழுகி அந்த இடமே புண்ணா மாதிரி அப்படியே உடல் உள்ள எல்லா பாகமுமே கொஞ்சம் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரக்ஸ் வந்து மனுஷனோட மைய நரம்பு மண்டலம், ஐ மீன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, அதை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். இப்போ உடம்புல இருக்கிற மைய நரம்பு மண்டலத்தை பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா, இப்போ மூளைக்கு போற நரம்புலையும் பிளட் சப்ளை இருக்காது. மூளைக்கு பிளட் சப்ளை ஒழுங்கா இருக்கிற நமக்கே மூளை சில நேரத்தில் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. ஏற்கு மாற வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா அவன் மூளை எப்படி வேலை செய்யும்? அதான் அப்படியே சில மாதிரி நின்றுவான். சுற்றி என்ன நடக்குன்னு அவன் பார்ப்பான், ஆனால் அவனால் ஃபீல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, ஹார்ட் பீட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டும் கம்மியாகிறதுனால ஹார்ட் பீட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சு வரதுல அவங்களுக்கு நிறைய சிரமம் வரும், சுவாச கோளாறு பிரச்சனை வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அட்டாச்சன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு டெத் வரைக்கும் போயிடும். அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால டெத் வரைக்கும் கொண்டு போயிடும். யூஎஸ் பிரிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய சுகாதார அச்சுறுத்தல்னு சொல்லி இந்த மருந்தே பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரக்ஸ், இந்த ஜாம்பி ட்ரக் வந்து இந்தியாவிலையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்படியே அசையாம ரோட்ல அப்படியே நிற்கிற மாதிரிலாம் வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த ட்ரக்ஸ் இந்தியாவிலே வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து உண்மையாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாய்சன் இது. இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டெத்து தான், ஃபைனலி டெத் தான். ஏன்னா இது மற்ற ட்ரக்ஸ் மாதிரி கிடையாது, இது மிகப்பெரிய பாய்சன். அதனால இந்தியாவில் இந்த ட்ரக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நம்புவோம். மிருகத்தோட வலியை போக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து மனுஷனோட சுய நினைவையும் அவனோட வாழ்க்கையையும் எப்படி மொத்தமாக அழிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரக்ஸை பற்றின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்டையும் யங்ஸ்டர் கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். குறிப்பாக யங்ஸ்டர் கிட்ட இதோட ஆபத்தை பற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து ட்ரக்ஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஹெராயின், ஃபென்டனைல் இந்த மாதிரி நிறையா ட்ரக்ஸ், எல்லா ட்ரக்ஸுமே வந்துருச்சு. அதிலிருந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துகிட்டு இருக்கு. இதில் இப்போ ஒன்று புதுசாக பேரழிவை தரக்கூடிய, அதிகமான நஷ்டத்தை தரக்கூடிய இந்த ஜாம்பி ட்ரக் வந்து வந்துடக்கூடாது. இது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் சைனிங் ஆஃப், கீப் பிளானிங், கீப் எக்ஸ்ப்ளோரிங்.